எல்லாருக்கும் வணக்கம். நான் சாருக்கு வந்து ஃபுல்லாகவே எலக்ட்ரிஷியன் ப்ளம்பரு பார்ப்பேன். ஆனால் எது வந்தாலுமே நான் சார்கிட்ட சார் இது இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சார் அப்படிம்பேன். கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சார் ஒரு நிமிஷம் என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு ஓகே பண்ணால் பரவாயில்ல, இந்த மெட்டீரியல் கொஞ்சம் கம்மியாயிருச்சு, அதில் ஒரு 20 ரூபா மிச்சம் இருக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சார்கிட்ட கேட்பேன். ஓகே முத்து உனக்கு இல்லாத எடுத்துக்கோ அப்படிம்பாரு. எனக்கு சொல்ல ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வெற்றி ஹிட் ஆகிறதுக்கு ரொம்ப நான் தான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இங்கே சார் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ தெரிஞ்சிருக்கோம். அந்த மையகன் பிரேம் நானும் ஃபிலிம்ஸில் ஒன்றா படித்தான். படிக்க பிறந்தே பழக்கம் வந்துட்டு எந்த கதை தோணாலும் ஃபஸ்ட்டு பிரேம் தான் போய் சொல்லுவேன் வந்துட்டு. எதுவும் கதை மட்டும் இல்லை, வாழ்க்கை எல்லா விஷயம் பிரேம் தான் சொல்லுவேன் நான் வந்துட்டு. பிரேம் சொல்லி பிரேம் பேசி தான் நடந்து எல்லாமே வந்துட்டு. ஸோ அப்புறம் தான் பிரேம் நல்லா ஃப்ரெண்ட் எனக்கு வந்துட்டு. உங்கள் 2 பேர்ட்டையும் என்னென்னா இத்தனை வருஷம் ஆகி அவங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை வந்து இன்னும் உயிர்ப்போட இருக்குது. அதுதான் அந்த படமுமே அதானே. எனக்கு ஒரு கேள்வி தான், வெள்ளந்தியான மனிதர்களோடு வாழ்வது எவ்வளவு ஆனந்தமான ஒரு அனுபவம். ரொம்ப ஆனந்தம், கொஞ்சம் கஷ்டமும் கூட. 2 பேரையும் சமாளிக்கவே முடியாது. 2 குழந்தைங்களை சம்பாதிக்கிறது வந்து என் பேர் கூட தெரியாதா தான். நம்மளுடைய குழந்தை பருவத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அடுத்து எழுதிக்கிட்டு இருக்கேன். 2 கதைகள் எழுதிட்டு இருக்கேன். ஒன்று முடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட். இன்னொரு கதையும் எழுதிட்டு இருக்கேன். இனிமேல் தான் டிசைட் பண்ணணும். ஏதாவது பாகம் 2 அந்த மாதிரி ஏதாவது எழுதிட்டேன். 96ஓட 2 வந்து எழுதி முடிச்சிட்டேன். 96 2 இஸ் ரெடி. அது எப்படி அதே டீமா இல்ல? ஆமாம், அதில் மாற்றமே இல்லை. அதே ஆமாம். அப்புறம் இந்த ஸ்கூல் கதை அதே தான் முடிஞ்சு போச்சே. இல்லை அதான் கதைங்கிறீங்களா? ராம்ஜானு கண்டிப்பாக. ராம்ஜானு இருக்காங்க. ஆமாம் ஆமாம். சுபா இல்லாமல் முடியுமா? சார் ஓப்படியா போய் மரத்தை தொட்டுட்டு வா. 96 மெய்யழகன் பார்ட் 2 96 எல்லாத்துலேயுமே காமன் நான் மட்டும் தான் யோசிச்சு பாருங்க.